ஹே ஹாய்ஸ், இது நம்மளோட பைக் ட்ரிப்போட செகண்ட் டே வீடியோ தாங்க. இது முந்தின நாள் நம்ம எடுத்திருந்த ரூமில் நல்லபடியாக நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனேயே பூம்பாறை வில்லேஜ் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை போகணுன்னா ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஜாலியாக கிளம்பிட்டோம். ஸோ காலையில் ஒரு 7:30க்கெலாம் கிளம்பினோம். நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னோடய க்ளாத்திங் தான். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நல்ல ஸ்வெட்டர் மாதிரி ஏதாவது டிஷர்ட் ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து ஷர்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த ஷர்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. நாங்கள் பைக்கில் போகிறதுனால என்னால் அந்த ஜில்னஸை வந்து சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. ஆனால் நம்ம போகிற வழியில் கடைகளே கிடையாது. என்னென்னா வந்துட்டு பூம்பாறை வரைக்குமே ஃபுல்லாக காடில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ஜில்னஸ் தாங்கவே முடியல. ஸோ வர்ற வழியில் இந்த இடம் பார்த்திங்கன்னா பழனி வியூ பாயிண்ட்டுன்னு இருந்தது. ஸோ இங்கிட்டு வந்துட்டு நல்ல வெயில் அடிச்சது. கொஞ்சம் நேரம் நின்று அந்த வெயிலில் காத்தாட நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு வந்துட்டு பூம்பாறை வில்லேஜ் வந்துடும். ஆக்சுவலாக சீரியஸ்லி சொல்கிறேன், செம்மையான ஒரு பிளேஸ். நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா பூம்பாறை வில்லேஜ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நாங்கள் மெயினாக பூம்பாறை வில்லேஜ் போனதுக்கான காரணம் வந்துட்டு குழந்தை வேலப்பர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஃபைனலாக அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக கோயில் சீரியஸ்லி சொல்லி ஆகணும், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல வைப் கிடச்சிருந்துச்சு. அண்ட் அந்த கோயிலுக்கு போகும்போது தான் நான் நோட் பண்ணுறேன், ஆக்சுவலாக வந்து இவ்வளோ ஜில்னஸில் என்னோடய கையெல்லாம் வீங்கி விரல் எல்லாமே பல்ஜ் ஆகி ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பைக் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மலை சைட்லாம் போகும்போது நான் எவ்வளோ நாளும் ஜில்னஸ் தாங்குவேன்ப்பா அப்படின்ற கெத்தெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாத்திங் வியர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். ஸோ முருகர் கோயிலை இங்கேருந்து பார்க்கும்போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடச்சிது. சரி, ஓகே, போய் உள்ளே போய் கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆர்வத்தோடு இருந்தோம். என்னோடய ஃபேஸ் பார்த்தா தெரியுதா? என் ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாய்ஸ்சரைசரை தாண்டி அந்த ஜில்னஸில் ஏதோ உரையிற மாதிரி ஆகிட்டேன் ஆக்சுவலாக, கை எல்லாமே. அண்ட் வெளியே வந்து ஒரு பூக்கடை, நிறைய வந்து காயெல்லாம் இருக்கிற மாதிரியான கடை எல்லாமே இருக்குது. நம்ம கோயிலுக்காக கொஞ்சம் அர்ச்சனை தட்டும் மாலை எல்லாமே வாங்கிட்டு போனோம். ஸோ தர்ஷனம் முடித்த பின்னாடி பூசாரி வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மாலை கொடுத்தாங்க, சாமிக்கிட்டேருந்து ஒரு மாலை கொடுத்தாங்க. அது வந்து நம்ம பைக்கில் போட்டுக்கிட்டோம். நம்மளோட பைக் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அண்ட் முருகரை பார்க்குறதுக்கும் நம்மளோட பைக் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பைக்குக்கே அந்த மாலையை போட்டுக்கிட்டோம். அண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் ஷூ போட்டுட்டுமே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து பைக்கில் வரதா இருந்தால் ஸ்லிப்பர்ஸ்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுது. அண்ட் நம்ம போனப்போ செம்ம ஜில்னஸ், அதுதான் மெயினான விஷயம். ஸோ குழந்தை வேலப்பர் கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் போய் பாருங்கள். ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் கடவுள் முருகர், அவரை வந்து போய் பாருங்கள், ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி ரொம்ப உறைஞ்சிட்டோம், ஏதாச்சும் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பக்கத்துலேயே சபீர் அப்படின்னு ஒரு டீ கடை இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சுட சுட இஞ்சி டீயும் அண்ட் வந்துட்டு அவங்கக்கிட்ட நல்ல ஒரு சுட சுட வடையும் சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் கோயிலுக்கு வெளியில் அவங்களே அறுவடை பண்ணக்கூடிய கேரட்டு அண்ட் சீத்தாப்பழம், அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா மலைப்பூண்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கிக்குவாங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும். நான் வந்து நிறைய கொடைக்கானலில் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கேட்டப்போ நம்ம ஊர் ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் உடனே ரிட்டன் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பூம்பாறை போயிட்டு பூம்பாறை முடிச்சுட்டு அடுத்து வந்து மன்னவனூர் போகலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ நான் நிறைய வீடியோவில் ஊர்லேருந்து கிளம்பும்போது பார்த்துருந்தேன், மன்னவனூரில் செம்மறியாட்டு பண்ணை இருக்கும், அங்கே போயிட்டு செம்மறியாட்டு கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதோட இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்களும் கிளம்புனோம். யார் பேச்சையும் கேட்காம எந்த இடத்தையும் பார்க்காம நிறைய கூட்டம்லாம் இருந்துச்சு. அங்கேயே ஸ்டாப் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் பைக்கை திருக்கி போய்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபைனலி ஏதோ தப்பான ரூட்டுக்கு போய் 10 கிலோமீட்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா போயிட்டோம். சரி, ஓகே, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதா அப்படின்ற மாதிரி ரிட்டன் போய் ஒவ்வொரு இடமா கேட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் மன்னவனூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செம்மறியாட்டு பண்ண பாருங்கள். என்னால் வந்துட்டு அந்த ஏரியா போக முடியல. நான் கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு திரும்ப கொடைக்கானலுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த செம்மறியாட்டு பண்ணை இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்குது போல், எனக்கு கரெக்டாக தெரியல.
நம்ம ஆல்ரெடி நிறையா அலைஞ்சிட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ணவும் இல்லை. அண்ட் வந்து வர்ற வழியில் ஒரு இடத்துல நிறைய பேர் வந்துட்டு நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து பைக்கெலாம் வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். தென் வந்துட்டு நாங்கள் ரிட்டன் வர்ற வழியில் தான் இந்த பிளேஸை பார்த்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது இங்கே வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து க்ரௌடடாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போவே யோசித்தோம் ஏதோ கவர்மெண்ட்டோட ஏரியா போல் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம். இது வந்து கவர்மெண்ட்லேருந்து நடத்துகிற எக்கோ டூரிசம் ஸ்பாட்டு தான். இதில் வந்துட்டு ஒரு லேக் மாதிரி ஒரு லேக் இருக்குது. அதுலேயே வந்துட்டு நிறைய செட்டப் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. கேமிங் மாதிரி, குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி. அண்ட் வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சின்னதாக ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரியான ஸ்பாட் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே மூச்சு வாங்க நடந்து போனோம். அண்ட் குழந்தைகள் விளையாடுற மாதிரி பார்க் எல்லாமே இருந்தது. அண்ட் இந்த ரோப்பில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போவாங்களே, அந்த பேர் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அந்த ரோப்பில் போகிற மாதிரி அப்படி நிறைய செட்டப் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்து நடத்திட்டுருக்காங்க. ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் கிளிப்பிங்ஸும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் மன்னவனூர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கேயும் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும். கொடைக்கானலை தாண்டி நீங்கள் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் சுற்றி உள்ள வில்லேஜஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் நம்ம மாதிரி டூரிஸ்ட்னால தான் வந்துட்டு அந்த பீப்புள்ஸுமே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு டூரிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட்டோட ஏரியா தான். மற்றபடி வெளியிலலாம் சொல்கிறேன், இந்த வில்லேஜஸ்க்கெலாம் கொஞ்சம் வந்து பாருங்கள். பட் வந்து ஒன்று தான் நான் சொல்லுவேன், வில்லேஜஸ்க்கு போகிறது ஓகே. பட் வந்துட்டு அங்கே உள்ள அவங்க வந்து ஒரு டைடியாக நீட்டாக வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஏரியாவை நம்மளும் டேமேஜ் பண்ணாமல் நீட்டாக வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளோவில் ஐயாவை வாடா போடான்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏதாச்சும் கேப் கிடச்சிடக்கூடாது, ஒரு பொண்ணை சைட் அடிக்க வேண்டியது, அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்துட்டு அப்படியே அந்த ஏரியை பார்த்துட்டு அந்த சரௌண்டிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே இங்கேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் பக்கம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் அங்கே கூட டீ கடை அண்ட் வந்து ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்ற மாதிரிலாம் ஸ்பாட் இருந்துச்சு. நம்ம இங்கே கூட இந்த கூலிங்கில் கூட ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். காலையில் தான் கை எல்லாமே புசுக்குன்னு வீங்கி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ நான் இந்த ரோப்பில் போகிறது உங்களுக்கு வீடியோ காமிக்கலாம்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு 2-3 பொண்ணுங்க வந்துட்டு ரோப்பில் போக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நானும் வந்து வீடியோ எடுத்தேன். சூப்பராக இருக்குல்ல, அப்படியே அந்த லேக்குக்கு நடுவில் போய் அந்த சைடில் ஒரு மலை முகடு மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஒரு தீவு மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து 2வது நடந்து வராங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு கொஞ்சம் பயம், அதனால் நான் போகல. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கிட்டிருந்து அப்படியே கிளம்பிட்டோம். மார்னிங் வந்து நம்ம பூம்பாறைக்கு ஏர்லியராகவே போனதுனால இந்த டிராஃபிக்கெல்லாம் நம்ம சந்திக்கலை. ஸோ பூம்பாறை போகிறதா இருந்தால் மார்னிங் ஏர்லியராகவே கிளம்பிட்டேன். அண்ட் வந்து ரொம்ப டிராஃபிக்கு முன்னாடி ரிட்டன் கிளம்பினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரோடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆப்போசிட்டெல்லாம் வண்டி வரும்போது செம்ம டிராஃபிக்கு. அண்ட் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு கொடைக்கானல் வந்துட்டு கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் இன்றைக்கி கவர் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். பட் எங்களால் வியூ பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ண முடியல. வந்த இடத்துல ஃபுட் பார்க்னு ஒரு இடத்துல வந்துட்டு மத்தியானம் லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பெருசாக சாப்பிடல, கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்தோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வட்டக்கானல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் 2 பேருமே கிளம்பி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் அங்கே இங்கேயுமா நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்னென்னா வாட்டர் ஃபால்ஸ்லாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், அடுத்தடுத்து போகலாம், அப்போ தான் சீக்கிரமாக ஸ்பாட் பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இங்கேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. எங்களுக்கு இந்த டைம் தெரியல, எவ்வளோ நேரத்தில் பார்க்கணுன்னு ஒன்றுமே தெரியலை. கூகுள் ஒன்றுமே பார்க்கல, பேத்தக்குட்டி மாதிரி அப்படியே போயிட்டோம். ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு வட்டக்கானல் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து உடனடியாக கிளம்பிட்டு நெக்ஸ்ட் வந்து டால்ஃபின் நோஸ் கவர் பண்ணிடலாம், டால்ஃபின் நோஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி டால்ஃபின் நோஸ்க்கு போயிட்டோம். ஸோ போன பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்க பைக் அங்கே பாருங்கள், இங்கே பார்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு அங்கிள் சொன்னாங்க ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் நடக்கணும்னு. அப்படியே ஏரியாவை பார்த்தோம், பயந்து ரிட்டன் வந்துட்டோம். சரி ஓகே, பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுமை பள்ளத்தாக்கு. ஸோ இங்கே வந்துட்டோம். இங்கே வந்த பின்னாடி அங்கேயுமே மிஸ்ட் இறங்கிடுச்சு.
சரி இருந்தாலும் வந்தோமே, வந்ததுக்கேடா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து எதுவுமே தெரில. என் ஹஸ்பண்ட் வேறு சொல்லிகிட்டே இருந்தாங்க, என்ன நீ கூட்டிகிட்டு வர ஸ்பாட் எல்லாமே எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. ஆனால் செம்ம சம்பவம். இவர் வந்தார், நம்ம மங்கி ஃப்ரெண்ட் வந்தார். வந்துட்டு அழகாக உட்காந்துட்டு இருந்தார். நான் ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்களேன். ரெண்டு உங்களை பார்க்குது ரெடி, கண்ணாடி பிடிக்கிட்டு போயிடும் பார்த்துக்கோங்க. 2 பேரும் பார்க்கறதுக்கு பிரதர்ஸ் மாதிரி இருக்காங்கல்ல. அது அழகு போல உட்காந்துருக்கு ரெடி. நீங்களும் அதை பாருங்க, அது உங்களை பார்க்கும்போது கூப்பிடுங்க லைட்டா, அப்படி கூப்பிடுங்க டடி. ஒரு மனசி இப்போ நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ ஃபேமிலி ஃபோட்டோக்காக கிளிக் பண்ணுறதுக்காக வந்து நின்னோம். தலைவர் எப்படி போஸ்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்கல்ல. ஸோ அங்கே நல்லபடியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃபேமிலி பிக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ குணா கேவ்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம். அப்போ தான் போர்டு பார்க்குறோம் 9 to 4 வரைக்கும் தான் அலோடான். ஸோ அலோ பண்ணல, அடித்து துரத்திட்டாங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ரிட்டன் வந்தாச்சு. வர்ற வழியில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப்பை பார்த்தோம். அதில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு சரி ஓகே ரூமுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் ஓகே ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி எப்படியும் ரூமில் தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இன்னொரு நாள் கூட ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு லேக்குக்கு போயிடலாம். ஏன்னா லேக்குக்கு போனால் தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நைட் டைமில். அந்த மாதிரி லேக்குக்கு போயிட்டோம். மேலே இருந்து இது வந்து அப்பர் லேக் வியூ. நம்ம வந்து இந்த வியூ பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா நல்லா வேற ஒரு பாயிண்ட் இருந்தது. பட் இங்கே வந்து ஆட்களே இல்லை, பைக் பார்க் பண்ணுறதுக்கு நல்லா இருந்ததுங்கிறதுனால இங்கேருந்து அப்பர் லேக் வியூவை வந்து கொஞ்சம் பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். தென் ஒரு மணி நேரம் பக்கம் இந்த லேக்கில் ஒரே ஸ்பாட்டில் நின்றுட்டு இருந்தோம். எங்களை தவிர வேறு யாருமே ஒரே ஸ்பாட்டில் அவ்வளோ நேரம் நின்றுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சும்மா லிட்ரலி சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே ரொம்ப நேரமாக லேக்கையே பார்த்துட்ருக்கோமே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சு. ஸோ இது ஒரு அக்காவோட கடை, கொடைக்கானல் முனிசிபல் ரிலேட்டட் ஏதோ கடை பேர் போட்டிருந்துச்சு. ஆனால் அக்காவோட கடையில் சுட சுட பஜ்ஜியும் டீயும் வாங்கி குடிச்சிட்டு அண்ட் அவங்கக்கிட்ட காலிஃப்ளவர் ஆர்டர் பண்ணேன். ஒரு பவுல் நிறைய காலிஃப்ளவர் கொடுத்துருந்தாங்க. செம்ம சூப்பராக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சரி ஓகே எல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போன பின்னாடி உடனே பசி. சரி ஓகே ஒரு காஃபியை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியும் குடிச்சிட்டு நைட்டு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் அவசரமாக கிளம்பி என்னெல்லாம் பிளான் பண்ணி ஊருக்கு வந்தோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறப்ப பாய்.